உலக தமிழர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி இந்நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கு பேச போகிறது உணர்வுபூர்வமான ஒரு மிக முக்கிய தலைப்பை இன்றைக்கு நாம் எடுக்க இருக்கிறோம். கால வரையற்ற உண்ணாவிரதத்தில் தூய்மை பணியாளர்கள் அறவழியில் போராடினால் அடக்குமுறையேவும் திராவிட முன்னேற்ற கழக திமுக அரசு. தோழர்களே, இன்றைக்கு நாம் இந்த நிகழ்ச்சியில் எமது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய குழுமம் தொடர்ந்து மக்களின் குரலாக ஏழைகள், விதவைகள், இளம் தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக போராடுவது இறைப்பாதையிலான ஒரு போராட்டம். அது நம்பிக்கையாளர்களுக்கு சொல்கிறேன், உழைப்பாளர்கள் வேறு விவகாரம். அவர்கள் இந்த தேசத்திற்கு எதிராக எந்த அநீதியும் செய்துவிடவில்லை. தேசத்தினுடைய சொத்துக்களை, அடுத்தவர்களுடைய சொத்துக்களை அவர்கள் ஒருபோதும் காவு கொள்ளவும் இல்லை, கனவிலும் எண்ணவும் இல்லை. இந்த எளிமையான சமூகம் தங்களுடைய வயிற்றை கழுவிக்கொள்வதற்கும் இந்திய அரசியலமைப்பு பேராசான் அம்பேத்கர் கொடுத்த உரிமை அடிப்படையில் இந்த மண்ணிற்கு முழுமையான சொந்தமான மக்கள் இவர்களின் கழிவுகளை தலையில் சுமக்கும் இந்த படுபாதகத்தை தான் இவர்கள் செய்தார்கள். இதுதான் அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த துரோகமா? தோழர்களே, ரிப்பன் கட்டிடத்தின் பால் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு நள்ளிரவில் குண்டுகட்டாக தூக்கி கொண்டு போனார்கள். கொலைகாரர்களை போன்று, தேசத்துறைகளை போன்று எல்லை தாண்டிய பயங்கரவாதிகளுக்கு கிடைக்காத ஒரு நிலை இந்த சமூகத்திற்கு, இந்த எளிமையான சமூகத்திற்கு கிடைத்தது. 23,000 ரூபாய் கையிலே கிடைப்பதோ வெறும் 16,000 ரூபாய். அதில் அவர்கள் தினக்கூலிகளாக காலை உணவெல்லாம் சாப்பிட்டு ஏதோ ஒரு 1,000-2,000 போனால் கையில் கிடைப்பது ஒரு சிறு தொகை. அதை வைத்து வாடகை கொடுத்து பிள்ளைகளை காப்பாற்றி இந்த தேசத்தையும் இந்த மக்களையும் அவர்கள் வெளியேற்றுகிற அனைத்து கழிவுகளையும் நீக்குகின்ற ஒரு புனிதமான பணி. இது இறைப்பணியின் முக்கியத்துவமான பணி. இவர்கள் கரங்கள் முத்தமிடப்பட வேண்டிய ஒரு பணி. உலகின் இறையியல் தத்துவத்தில் நபிகள் நாயகம் சொல்கிறார், கைகள் என்றால் முத்தமிட வேண்டிய கைகள் இந்த கைகள் தான், உலகில் வேறு எந்த கைகளும் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தமானவர்களை தேசத்துறைகளாகவும், இழிவானவர்களாகவும், மோசமானவர்களாகவும், ஒடுக்கப்பட்டவர்களாகவும், அடக்குமுறைகளுக்கு உள்ளாகிற இந்த ஆட்சியின் பால் இன்றைக்கு 27வது நாள் தொடர்ந்து உள்ளத்தாலும் உழைப்பாலும் எண்ணத்தாலும் அவர்கள் தொடர்ந்து பகிஷ்கரிப்பு செய்கிற நேரத்தில் 4 பேர், தோழர்களே, 27 நாள் உண்ணாவிரதத்தில் 4 பேர் இன்டென்சிவ் கேர் யூனிட், மற்றொரு 4 பேர் தொடர்ந்தார்கள். அவர்கள் 2 பேர் மீண்டும் ஐசியூலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்மோடு ஒரு சகோதரி கல்பனா அவர்களும் பேசப் போகிறார்கள். பலரின் நிலைமையோ படுமோசமாக இருக்கிறது. நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிற அளவில் அவர்கள் சொல்கிற காரியம் 2 தான். வேலை கொடு, இல்லை என்றால் இந்த உலகை வித்து நான் விடைபெறுகிறேன், தற்கொலை ஒன்று தான். பேசப்போகிறோம், வாருங்கள். இந்நிகழ்ச்சியில் பேசுவதற்காக நம்முடைய இந்த உழைப்பவர்கள், நமது சகோதரிகளின் போராட்டத்திலிருந்து கல்பனா அவர்கள் உண்ணாவிரதத்தின் தொடங்கி 27வது நாள் நம்மோடு பேசுவதற்கு கூட ஆவியற்ற நிலையிலே உரிமைக்காக குரல் கொடுக்கும் என் அன்பு சகோதரிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களை நான் வரவேற்கிறேன். எமது அடுத்து எங்களது சகோதரியாக கடந்த முறையும் பேசிய ஜோதி, உழைப்பாளர் உரிமை இயக்கத்தினுடைய சார்பிலே எங்களோடு கலந்து கொள்கிறார். அம்மா, வாருங்கள். அன்பு சகோதரர் தினகரன் வழக்கறிஞராக வழக்கம்போல் எல்லோருக்கும் குரல் கொடுக்கிற அறப்போர் இயக்கத்தின் தோழர் ராதாகிருஷ்ணன். அம்மா வணக்கம். கல்பனா, தங்களுக்கு முடிந்த அளவு தங்களுடைய சிரமங்களை, இத்தனை காலம் நீங்கள் தாகித்திருப்பதை, தனித்திருப்பதை, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அவநிலைகளை, அனர்த்தங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அம்மா. கல்பனா. நான் 10-15 வருஷமாக வேலை பார்த்தேன். இத்தனை வருஷமாக கொரோனா காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். தொடர்ந்து பேசுங்கள். கொரோனா காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். மழை வெள்ளத்துலலாம் நாங்கள் அவ்வளோ கஷ்டம். மழை வெள்ளத்துலலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். திருப்பி எங்களுக்கு வேலை இந்தமாரி 31/7/2025 வேலை இல்லாதவங்க 13 நாள் நான் ரிமல் மனையில் போராட்டம் பண்ணோம். எல்லா போராட்டமே பண்ணிட்டோம். ஒரு போராட்டம் கூட எங்களால் ஒன்றுமே இது பண்ண முடியல. இவ்வளோ கஷ்டம். நேற்று கூட எங்கள் ஜனங்க
உயிர் போகிற அளவு கூட போராட்டம் பண்ணாங்க. இந்த குமரகுண ஐயாவும் கார்த்திகை ஐயாவும் தான் தடையாக நிற்கிறாங்க. எதுக்கு எங்களை இந்த அளவுக்கு சாவடிக்கிற நிலைமையில வச்சுருக்கிறாங்க எங்களுக்கே தெரியல. நாங்கள் அப்படி என்ன தான் பாவம் பண்ணோம். நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம். எல்லா 2000 குடும்பமும் வீட்டுக்கு வாடகை கட்டாமல், பசங்களுக்கு ஃபீஸ் கட்டாமல் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம். நான் இந்த 2000 குடும்பமும் நடுத்தரில் நிற்க வச்சுட்டு இவங்க வேடிக்கை பார்க்குறாங்க. நான் இந்த குமரகுண ஐயாவும் கார்த்திகை ஐயாவும் ஏன் தான் இந்த மாதிரி எங்கள் ஐயா மாநில தலைவர் பாரதி அவர் கூப்பிட்டு இந்தமாதிரி பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பேச்சுவார்த்தை கூட எதுவுமே மதிக்கவே இல்லை. அவர் பேச்சை கூட அவர் மதிக்காமல் அவங்க திருப்பி அனுப்பிச்சாங்க. இதே ராதாகிருஷ்ணன் கமிஷனர் ராதாகிருஷ்ணன் இருந்தார். அவர் தான் எங்களுக்கு ஜியோ போட்டு பாஸ் பண்ணி வாங்கி கொடுத்தாரு. 23,000 ரூபாய் சம்பளம். இதே பாரதினா 6 நாள் உண்ணாவிரதம் இருந்து எங்களுக்கு அந்த ஜியோ பாஸ் பண்ணி விட்டாரு. இந்தமாரி குமரகுண கமிஷனரும் இந்த ஐஏஎஸ் கார்த்திகேயன் இருந்தாங்கன்னா இந்தமாரி எங்களுக்கு நல்லதே கிடைக்காது. நல்ல ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் மாரி இருந்தால் எங்களுக்கு நல்லபடியாக எங்கள் வேலை எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம். அப்படி சப்போஸ் எங்கள் உயிர் தான் போனோம் சொன்னால் நாங்கள் உயிரை விடவும் தயார். இதுக்கு எல்லாத்துக்குமே எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம். இத்தனை குடும்பம் நடுத்தரில் நிற்குது. கண்ணால் பார்க்க தான் செய்கிறாங்க. இதே வழியாக தான் போகிறாங்க, கொள்கிறாங்க. நேற்று பீச் மெரினா பீச்சில் அவ்வளோ ஜனம் கீழே உருண்டு பிறந்தாங்க. பஸ்ஸு கீழே போய் உருண்டு பிறந்தாங்க. எவ்வளோ அவங்கவுங்க ஷால் போட்டு கழுத்தை நெருக்கினாங்க, கையை கிழிச்சிக்கினாங்க. எவ்வளோலாம் அநியாயம் பண்ணாங்க. இதில் போலீஸ்கார வேறு அவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க. அவங்க ஒரு பக்கம் எங்களை ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க. இவ்வளோ கஷ்டத்துலேயே எங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இது எங்கள் உயிர் தான் தேவைன்னா நாங்கள் உயிரை விடவும் ரெடி. நாங்கள் இதுக்கு சாவத்துக்கும் ரெடி. அப்படி தான் எங்களுக்கு வேலை கிடைக்கும்னா நாங்கள் அதுக்கும் ரெடி. கல்பனா, இப்போ உங்களோட கஷ்டமாகுது. எனக்கு 2மே சின்ன பசங்க தான். நான் அது இன்னும் கல்பனா, இப்போ உங்களோட போராட்டி உங்களோட உண்ணாவிரத்தில் இருந்தவங்க 4 பேர் ரொம்ப கவலை மோசமான நிலையில் ஐசியூவில் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 4 பேர் 2 பேர் நிலைமை மோசமாக இருக்கிறது. இந்த போராட்டத்தில் அவர்களுடைய தொடர் உண்ணாவிரதம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா கல்பனா. நாங்கள் 2 பேருமே எங்களுக்கு உடல்நல இதுவாக தாங்குது. ரொம்ப கஷ்டமாக தாங்குது. இருந்தாலும் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம். தொடர்ந்து போராடுவோம். எங்கள் உயிரே போனாலும் பரவாயில்ல, நாங்கள் இதை தொடர்ந்து போராடுவோம். எங்களுக்கு இது ஒரு முடிவு தெரியாமல் நாங்கள் இது கைவிட மாட்டோம் போராட்டம். கல்பனா, இப்போ பல மாதங்களாக நீங்கள் வேலையில் இல்லை. பல பெண்கள் விதவை பெண்கள், பல பெண்களுக்கு கணவன்மார்கள் இருந்தாலும் சரியாக அவர்கள் பணம் கொடுப்பதில்லை. உணவு அன்றாட காட்சிகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கையில் காசு இல்லை. பச்சிளம் குழந்தைகளை வளர்க்கணும், வாடகை கொடுக்கணும். இந்த கஷ்டங்களை நீங்கள் எப்படி அனுபவித்து வருகிறீர்கள் கல்பனா? இந்த உங்கள் கூட இருக்கக்கூடிய ஏராளமான சகோதரிகளுக்கு நிலைமை என்ன கல்பனா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. எங்கள் கூட உண்மையிலுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 3 வேளை சாப்பிட்டவங்க இன்றைக்கி நாங்கள் 1 வேளை தான் சாப்பிட்றோம். அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம். எங்கள் ரொம்ப ரொம்ப வறுமை கஷ்டம் சொல்ல முடியல. ஒரு பக்கம் வீட்டு வாடகை, ஒரு பக்கம் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும்னு. உண்மையாக சொல்கிறேன், எங்களால் என்ன பண்ணுதுன்னே தெரியல. இதால் எதெல்லாம் பண்ணிக்கலாமா கூட யோசிக்கிறோம். ஏன்னா சரி இல்லை, நம்ம நல்லபடியாக போராட்டத்தில் வெற்றிப்படுவோம் சொல்லிட்டு தான் இந்த முயற்சியில் நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் இருப்போம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து இன்னையோட 135 நாள் ஆகுது நாங்கள் போராட்டம் தொடங்கி. உண்ணாவிரத போராட்டம் ஃபஸ்ட்டு 4 பெண்கள் 15 நாள் இருந்தாங்க. இப்போ நாங்கள் 13 நாள் ஆகுது. திருப்பி 2 பெண்கள் ஹாஸ்பிட்டல் போட்டு நாங்கள் 2 பெண்களுக்கு வரோம். இதை நாங்கள் கைவிடுற மாதிரி கிடையாது. எங்கள் உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த போராட்டம் தொடரும். சரி, இணைப்பில் இருங்க கல்பனா, நான் அடுத்து வரேன். அவங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசுகிறதுக்கு நமக்கு அவ்வளோவா சரியாக இல்லை. ரொம்ப பலகீனமாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோட்டம். தினகர், நீங்கள் சொல்லுங்கள், இந்த போராட்டத்தின் வடிவம் எப்படி? இப்போ தோழர் கல்பனா சொன்னாங்க 135 நாள் ஆயிடுச்சு போராட்டம் துவங்கி அப்படின்னா சட்டவிரோதமாக அவங்க பணியிலேருந்து தூக்கி வீசப்பட்டாங்க. 31/7/2025 அன்றைக்கி வரைக்கும் வேலை செய்கிறாங்க. 1/8 எனக்கு வேலை இல்லை, நான் கான்ட்ராக்டை தூக்கி போடுவேன், நீ கான்ட்ராக்டில் போய் வேலை செய்ய, அங்கே தான் உனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சட்டவிரோதமாக தூக்கி வீசுகிறாங்க. அப்போது அன்னைக்கு ஆரம்பிக்குது இந்த போராட்டம். அப்படின்னா கிட்டத்தட்ட 13 நாட்கள் மாநகராட்சி வாயிலில் அவங்களுக்கு பாத்தியப்பட்ட அங்கே அவங்க வேலை செஞ்ச இடத்துலேருந்து போராடுறாங்க. அங்கேருந்து ஒரு வழக்கு மூலமாக இவங்க எல்லாரையும் தூக்கி அடிக்கிறாங்க. நைட்டோட நைட்டாக கைது பண்ணி
சட்டவிரோதமாக அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. அது அவ்வளோ கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாக்கி தான் உழைப்போர் உரிமை இயக்கத்தோட மாநில தலைவர் முதல் கீழே உள்ள தொழிலாளிங்க வரைக்கும் எல்லாரையும் காட்டு மிராண்டித்தனமாக தாக்கி வந்து அன்னைக்கு கைது செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கில் வந்து இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணணும், ஆட்கொணர்வு மனு கொண்டு வந்து இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறமும் தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த போராட்டங்களை கட்டமைக்கிறாங்க. அப்படின்னா அங்கே ஒரு தடை இருந்தது. எப்படின்னா உழைப்போர் உரிமை இயக்கத்தோட தலைவர் வந்து ஊடகங்களை சந்திக்கக்கூடாது, பேட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்ற நிலைமையெல்லாம் இருந்தது. இதையெல்லாம் தாண்டி அடுத்தடுத்த போராட்டங்களை கட்டமைக்கிறாங்க. எங்கே போராடினாலும் சரி, தூய்மை பணியாளர்கள் தங்களுக்குள்ளே எங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக கூடுனாலும் சரி, அவங்கள கைது பண்ணுறது, அரெஸ்ட் பண்ணுறது, நைட்டில் கொண்டே எங்கேயாவது இறக்கி விட்டு போகிறது, இந்த வேலையை தொடர்ந்து இந்த காவல்துறையும் அரசாங்கம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இவங்களோட ஒற்றை கோரிக்கை என்ன? 31/7/2025 பணி நிலைமையில் எங்களை வைக்கணும். நாங்கள் வந்து எங்களோட பணி நிரந்தரம் மற்ற விஷயங்கள்லாம் நாங்கள் வழக்கு இருக்குது, நாங்கள் வழக்கில் பார்த்துக்குறோம், அந்த வழக்குப்படி என்ன நாங்கள் நடக்கணுமோ அதுபடி நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்றத இவங்களோட ஒற்றை கோரிக்கை. ஆனால் இன்றைக்கி இந்த ஒற்றை கோரிக்கை மீது பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு 135 நாட்கள் வந்து தேவையா? இன்னைக்கு 27 நாள் தொடர் உண்ணாநிலை போராட்டம். ஏற்கனவே 4 தொழிலாளர்கள் உண்ணாநிலை போராட்டத்திலிருந்து கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இப்போ 2 பேர் ஆஃபீஸில் வந்து தொடர் உண்ணாநிலை போராட்டத்தில் இருக்காங்க. இவங்க கூட 2 தொழிலாளர்கள் சேர்ந்து வந்து 1ஆம் தேதியிலேருந்து உண்ணாநிலை போராட்டத்தை கையில் எடுத்த போது அவங்க 2 பேருக்கும் பயங்கரமான பிரச்சனையாக அவங்களும் ஹாஸ்பிட்டலாங்க. இப்போ இருக்கிற இந்த 2 தோழர்கள் நாங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, எங்களோட உயிரே போனாலும் பரவாயில்ல, 2000 குடும்பங்களுக்காக எங்களோட உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு களத்தை நிற்கிறாங்க. அப்படின்னா இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் அப்போ தூய்மை பணியாளர்கள் வந்து யாராவது செத்தா தான் நம்ம வந்து இதில் தீர்வு காண முடியுமா? யாராவது செத்து போயிட்டா தான் அந்த வந்து அரசு தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிக்குமா? அப்படின்னா அரசு தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னா முதலமைச்சர் எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்கிறோம். இந்த இடையில் வந்து இந்த இடைத்தரகர்கள் மாதிரி இருந்து இன்னைக்கு வந்து என்னென்னா மாநகராட்சி ஆணையர் குமரகுருபர், அப்புறம் வந்து ஐஏஎஸ் இவர் கார்த்திகேயன், இவர் அவங்க 2 பேரும் இருந்துட்டு இவங்களை வந்து என்னென்னா இவங்களை ஒரு இவங்களோட போராட்டங்களில் தூய்மை பணியாளர் உயிரை ஒரு பொருட்டாக கூட மதிக்கலை அப்படின்றது தான் இன்றைக்கி யதார்த்தம். அப்படின்னா இவ்வளோ நாள் இந்த உண்ணாநிலை போராட்டத்தில் இருக்குது, இவ்வளோ நாள் பேச்சுவார்த்தை நடத்தணும், தலைவர்களை சந்திக்கணும் அப்படின்னா இடையில இப்போ நாங்கள் கடைசியாக நடத்தின வந்து மறியல் மூலமாக வந்து கார்த்திகேயன் ஐஏஎஸோட காவல்துறை அதிகாரிகள் பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாங்க. அப்படின்னா அந்த வாய்ப்புக்கு நானும் போயிருந்தேன். என்னோட எல்டியூசி மாநில செயலாளர், உழைப்போர் உரிமை இயக்கத்தோட மாநில பொதுச் செயலாளர் எல்லாருமே அந்த சந்திப்புக்கு போயிருந்தோம். அப்படின்னா இங்கே எங்கள் கூட வந்து பேசுகிறதுக்கு கூட, எங்களை உட்கார வச்சு பேசுகிறதுக்கு கூட இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்படின்னா நாங்கள் உட்கார்ந்துடக்கூடாதுன்றதுக்காகவே அவர் நின்றுட்டு இருந்தார். அப்படி ஒரு சூழலை உருவாக்கி தான் அந்த எங்களோட இருந்து மனு வாங்கினாங்க. மனுவை கூட பெருசாக வந்து அவர் இது பண்ணல. நாங்கள் இது தெரியுமே அது தெரியுமே, நீங்கள் எதுக்கு போகிறீங்களா அதுக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவை குப்பையில் தூக்கி போகிற மாதிரி தூக்கி போட்டு அவர் நாங்கள் வெளியில் போகிறதுக்கு முன்னாடியே அவர் வெளியில் போயிட்டார். நான் கேட்டுட்டேன், வாங்கிட்டேன், ஃபார்வர்ட் பண்ணுறேன். இப்போ வந்து மாஸ் செக்ரட்டரியாக இருக்கிற நகராட்சி நிர்வாகம் துறையோட ஐஏஎஸ் அதிகாரி கார்த்திகேயன் அவர்கள். இருங்க, இடைவெளிக்கு அப்புறம் பேசுவோம். அவர் வந்து உங்களை உட்கார வைப்பதை ஒரு கேவலமாக நினைக்கிறார், ஆகவே அவரும் உட்கார மறுக்கிறார். எஸ், அப்போ அந்த சூழல் தான் இதுல ஒரு சாதி தீண்டாமையும் திராவிட இந்த மாடல் அரசுல காணப்படுது. இப்போ என்ன அப்படிதான் எடுத்துக்கணும். தினகரன், நீங்க உழைப்போர் உரிமை இயக்கத்தினுடைய வழக்கறிஞர், தொடர்ந்து பேசுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு அவமானம் நடக்கும்? உங்களுக்குன்னா நம்முடைய சகோதர சகோதரிகள் இல்லை. இப்போ நம்ம வந்து அன்னைக்கு இந்த மாஸ் செக்ரட்டரியை நம்ம போய் பார்க்க போனது வந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற அடிப்படையிலானது. நாங்கள் வந்து அதுக்கான ஒரு மனு ஒன்று தயாரிச்சிருக்கோம். இந்த இதுதான் விஷயம், எங்களோட கோரிக்கைகள் இதுதான், இதுக்காகத்தான் நாங்கள் போராடுறோம். இந்த மாதிரி மாநகராட்சி ஆணையர் குமரகுருபன் எங்களை சட்டவிரோதமாக பணி நீக்கம் பண்ணியிருக்காரு. அன்றிலிருந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. 27 நாட்களாக 26-27 நாட்களாக பெண் தூய்மை பணியாளர்கள் உண்ணாநிலை போராட்டத்தில் இருக்காங்க, சாப்பிடல, தங்களோட உயிரை மாச்சிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லி ஒரு மனுவை ரெடி பண்ணி காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்த பேரணி போகிற இதில் எங்கள் மூலமாக எங்களுக்கு வந்து வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க. நாங்கள் அதன் அடிப்படையில் அழைக்கப்பட்டோம். இதில் என்ன அப்படின்னா, அன்னைக்கு போராட்டத்தை அன்னைக்கு வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொன்ன விஷயத்தை கடைசி நேரத்தில் அவர் மறுத்துட்டார். திருப்பி சரி இன்னொரு நாள் ட்ரை பண்ணி இந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அப்போது அப்படி வாங்கி கொடுக்குற வாய்ப்பு நாங்கள் போய் அவங்கள பார்க்க போகிறதுக்கு அப்படி என்னென்னா நாங்கள் எங்கள் மனு கொடுக்குறதுக்காக எங்கள் சங்கத்தோட செயலாளர் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நாங்கள் உள்ளே போகும்போது அவர் நின்றுட்டே இருக்கார். அப்படின்னா அதில் என்ன அவரோட மனப்பான்மை வெளிப்பட்டிருந்தனா, ஒரு வேளை நாங்கள் உட்கார்ந்துடக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லேருந்து அதை வந்து அணுகிறாரு. அப்படின்னா
அவர் நின்றுக்கிட்டு இருக்கிறது எங்களை உட்காருங்க அப்படின்னு சொல்கிறது கூட இவருக்கு வந்து வரமாட்டேங்குது. அப்படின்னா இதில் எவ்வளோ பெரிய அப்போ தூய்மை பணியாளர்களுக்காக போராடுற தூய்மை பணியாளர்களுக்காக பேசுகிற தலைவர்களையே இது போல நடத்தும் போது அப்போ தூய்மை பணியாளர்களை வந்து எந்த அளவுக்கு இவங்க நடத்துவாங்க கண்டிப்பாக. அப்படின்னா இந்த நகராட்சி நிர்வாகத்தில் இருந்துட்டு கோடி கோடியாக கொள்ளையடிக்கிற விஷயங்களை பார்க்குறாங்களே தவிர வேறு விஷயங்களை செய்கிறாங்களே தவிர இவங்களுக்கு நல்லது நடக்கணும், இவங்களுக்கு வந்து இவங்களோட பணி இத்தனை வருஷம் வந்திருக்கு, சட்டப்படியாக இவங்களை வந்து பணி நிரந்தரம் பண்ணியிருக்கணும், பண்ணலை, இப்போ நம்ம அவங்கள பண்ணியிருக்கிறது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்கிறது கூட ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லை. அப்படின்னா முதலமைச்சர் முன்னாடிலாம் ஒரு இடத்துல சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, யாராக இருந்தாலும் எந்த அரசு அலுவலகத்துக்கு வந்தாலும் உட்கார வச்சு பேசணும் அப்படின்னு. அப்போ அப்படி உட்கார வச்சு பேசணும்னு முதலமைச்சர் அறிவுறுத்த பிறகும் கூட இவர் இது மாதிரி நடந்துக்கிறாருன்னா எவ்வளவு ஒரு தீண்டாமை குப்பை வந்து இவங்க மண்டையில் இருக்குது இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு. அவங்க தான் குப்பை. இன்னைக்கு வந்து பெரிய யதார்த்தம். இந்த 2 ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் இடையில உட்காந்துக்கிட்டு இந்த தூய்மை பணியாளர் பிரச்சனையில் வந்து இவங்க வந்து மேலே போயிடக்கூடாது, தூய்மை பணியாளர் கோரிக்கை நிறைவேற்றக்கூடாது. ஏன்னா இவங்க 2 பேரும் ராம்கியோட கைக்கூலியாக இருக்கணும், குமரகுருபரன் பங்குதாரராக இருக்கிற குமரகுருபரனோட மனைவி பங்குதாரராக இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வந்து இந்த சென்னையில் உள்ள பார்க்கு கான்ட்ராக்ட்லாம் கொடுத்துருக்காரு. அப்போது இதெல்லாம் எந்த வகையில் வரும்? இவர் எது மாதிரியான அப்படின்னா ராம்கி நிறுவனத்துக்கு வந்து கொடுத்துட்டா, தனியாருக்கு கொடுத்துட்டா, தனியார் மூலமாக லாபம் சம்பாதிக்கிறது தானே இவங்களோட நோக்கம். அப்போது இந்த மனநிலையில் இருக்கிறதுனால தான் இந்த 2 ஐஏஎஸ் அதிகாரிகளும் தூய்மை பணியாளர் விவகாரத்தில் ஒழுங்கான தீர்வு கொண்டு வரல. அதனால் இவங்களை தள்ளிட்டு முதலமைச்சர் தலையிட்டு இந்த விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வரணும் அப்படின்றது தான் எங்களோட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்க நாங்கள் முன்வைக்கிற விஷயம். தினகரன், நான் 2வது உங்கள்கிட்ட நிறைய பேச போகிறோம். ராதாகிருஷ்ணன், கேள்வியே இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், என்ன நடக்குது, என்ன கூத்து, என்ன தீர்வு தான் நடக்கும்? பிரபல யூடியூபரும் பார்ட் டைம் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு நாளுக்கு பிறகும் மக்கள் மீது பாராமுகத்தோடு இருக்காருன்னா அவருக்கு தெளிவாகவே இருக்குது. நான் படங்கள் பார்ப்பேன், ரிவ்யூ பண்ணுவேன், இது எனக்கு முக்கியமான பிரச்சனை இல்லைன்றதை வெளிப்படையாக தெரியப்படுத்துகிறார். அதுக்கு நிறைய உதாரணங்களை அடுக்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, 2021 ஆட்சிக்கு இல்லாத போது, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் மற்ற மண்டலங்கள் மாற்றும் போது ஆமாம் நாங்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், இதுக்கெல்லாம் தீர்வு காண்போம்னு சொல்லி தானே வந்தீங்க. இன்றைக்கி என்ன ஆச்சு? அப்போது நீங்கள் சொன்ன டயலாக் உங்களுக்கே மறந்துருச்சா? ஷூட்டிங்கில் அந்த டயலாக் எழுதி கொடுக்குறவங்க மாற்றி வச்சுட்டாங்களா? கேள்வி வருமா வராது? இன்னொரு பக்கம், இவங்க டிஎம்கே எலெக்ஷனுக்கு முன்னால் அறிக்கை கொடுத்தாங்க. இந்த அறிக்கையை நம்பி தானே ஓட்டுக்கு போய் கேட்டீங்க இதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்னீங்களே. 153 என்ன சொன்னுச்சு, 285 என்ன சொன்னுச்சு? அமைச்சர் சேகர் பாபு சிஎம்டிஏயோட இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்? ஆதாரம் கொடுங்க. என்ன அறிக்கை கொடுத்தீங்கன்னு உங்களுக்கே தெரிலனா அப்போது ஒன்று மக்களை ஏமாற்றி வாங்கியிருக்கீங்கன்றதை வெளிப்படையாக நீங்கள் ஒத்துக்கிறீங்க. முதலமைச்சர் இது வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவும் தயாராக இல்லை. எங்கெங்கேயோ ரோட் ஷோ போகிறாரு, பயணம் பண்ணுறாரு, ட்விட்டரில் போட்டால் எங்கேயோ போய் நிற்கிறாங்க. துணை முதலமைச்சராக இருக்கட்டும், மாநகரத்தில் இந்த மாநகரத்தை சுத்தமாக வைக்கிறதுக்கு நீங்கள் ரோட் ஷோ போகிறீங்கள, விளம்பரங்கள் எடுக்கிறதுக்கு அந்த இடத்த சுத்தம் பண்ணது யார்? இந்த மக்கள். அங்கங்கே ஃபோட்டோவுக்கு சிரிச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது, செல்ஃபி எடுக்கும்போது உங்களுக்கு வெள்ளையாக பவுடரை கொட்டி வச்சுருக்காங்களா, இவங்க கைகளால் போட்ட பவுடர். அங்கே இருக்கக்கூடிய குப்பையை வாரி அள்ளினது கைகள், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த சுத்தப்படுத்தின கைகள். நீங்கள் பேண்டது மோட்டது எல்லாத்தையும் குப்பையாக அள்ளி போட்டு அசுத்தங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணது அந்த மக்கள். அந்த மக்கள் இவ்வளோ தூரம் பிரச்சனையாக இருக்காங்க. ஒரு மானசீக அடிப்படையில், மனித உரிமை அடிப்படையில் பேசுறதுக்கு கூட முதலமைச்சர் தயாராக இல்லைன்னா என்ன முதலமைச்சர் அவர்? இன்னொரு பக்கம் பாருங்கள், இந்த போராட்டம் நடக்குது தொடர்ந்து. ஆரம்பத்தில் சென்னை ரிப்பன் பில்டிங் வாசலில் நடக்குது. அங்கே டெய்லி அங்கங்கே நாங்கள் போவோம், நம்ம நண்பர்கள் குழுமத்தோடு அங்கே போய் ஆதரவு தெரிவிச்சுட்டு வரோம். அப்படி அங்கே கேட்கும்போது அடுத்தடுத்த நாட்களில் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ரெஸ்ட் ரூம் உள்ளார பூட்டப்படுது ரிப்பன் பில்டிங்கில். மேயர் பிரியா அவர்களுக்கு நல்லாவே தெரியும்ல, பெண்களுக்கு இயற்கை உபாதையை கழிப்பதற்கு ரெஸ்ட் ரூம் எவ்வளோ அவசியம்னு. இது தெரியாதவங்க எப்படி மேயராக இருக்க முடியும்? இங்கே தூய்மை பணியாளர்களில் அங்கே காத்திருப்பு போராட்டத்தில் அன்னைக்கு பண்ணதும் பெரும்பாலும் பெண்கள். ரெஸ்ட் ரூம்க்கு எங்கே போவாங்க? குடிக்கிறதா சாப்பிட்றதா இல்லையா? அப்போ அதுக்கு கூட அங்கே உள்ளார அனுமதி இல்லைன்னா அங்கே பூட்டி வச்சுருந்த மேயர் பிரியா அவர்கள், குமரகுருபன் கமிஷனர் எதுக்கு அவங்க இருக்கிறாங்க? ஒரு உரிமைக்காக வாசலில் குரல் கொடுக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மொபைல் டாய்லெட்டை கூட கொண்டு வர்றதுக்கு வக்கில்லாத அரசு.
நம்ம அதையும் தொடர்ந்து கேள்வி எழுப்பணும். இங்கே உரிமைக்காக போராடக்கூடியவங்க நீங்கள் எவ்வளோ நாள் கழிச்சு பேசுவீங்கன்னு தெரியாது. அப்போ குடிப்பதற்கான நீரும் போதுமான மொபைல் டாய்லெட்டையாவது ரெடி பண்ணுங்கள். மக்கள் எங்கெங்கே போய் போராடுவாங்க? போராடுறதுக்கு இடம் இருக்குது. இதென்ன கட்சி போராட்டமா என்ன, இல்லை வேறு ஏதாவது போராட்டம்? அவங்க எங்கே உரிமையை இழந்தாங்களோ அங்கே தானே கேட்க முடியும். என்ன 10, 12, 13 நாள் நடந்ததில் என்ன அங்கே பிரச்சனை நடந்து போச்சு? ஆம்புலன்ஸுக்கு வழி விடலை. எங்கே வழி விடலை? இரவோட இரவாக அவங்களை அப்புறப்படுத்த வேண்டிய தேவை என்ன? அதே இடத்த யார் சுத்தம் பண்ணது அன்னைக்கு இரவு? அதே தூய்மை பணியாளர்கள் தான். இப்போ இவ்வளவுக்கும் பிரச்சனை என்னென்னா, மக்கள்கிட்ட நீங்கள் காது கொடுத்து கேளுங்க. இந்த டே ஒன்லேருந்து ஒரு முதலமைச்சர் நீங்கள் தானே வந்து கேட்டீங்க, டிஎம்கேல தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க, அந்த அறிக்கையை பற்றி நீங்கள் பேசுங்க. நாங்கள் வைக்கிற கோரிக்கையை காது கொடுத்து கேளுங்க. நம்ம அங்கே கேட்கும்போது சொல்கிறாங்க, அண்ணா நேற்று நைட்டு மதியானம் 2 மணி வரைக்கும் 31ஆம் தேதி செப்டம்பர் 2 மணி வரைக்கும் வேலை செஞ்சுருக்கிறாங்க. 1ஆம் தேதி ஆகஸ்ட் காலையில் ஜூலை 31 வரைக்கும் வேலை செஞ்சவங்க 6 மணிக்கு 1ஆம் தேதி ஆகஸ்ட் காலையில் கையெழுத்து போடும்போது இங்கே கிடையாது, கான்ட்ராக்ட் அந்த கொடுத்துருங்க, நீங்கள் அங்கே போய் சைன் பண்ணுங்கள். என்னென்ன இப்படி சொல்கிறீங்க? போய் ஜோனலில் கேட்டுக்க. எந்த விதமான அவங்களுக்கு முன்னறிவிப்பும் இன்று பண்ணியிருக்காங்கன்றது மக்களே எங்கே சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன கேட்குறாங்க? ஏன் இன்றைக்கி அவங்களுக்கு தலையெழுத்தா என்ன? தலைமைச் செயலகம் வாசலில் போய் நிற்கணும்னு, மெரினா ஆஃபீஸில் போய் நிற்கணும், வெயிலில் காக்கணும். இவங்க ஏன் இதை மீறுறாங்க? நீங்கள் எங்களை காது கொடுக்கல, எங்களை பேசலை, எங்களை கேளுங்க, அதை தான் கேட்குறாங்க. இதுக்கு கூட வழி இல்லாமல் நான் போய் யூடியூப் பார்ப்பேன், வீடியோ பார்ப்பேன், ரிவ்யூ போடுவேன் அப்படின்னா இப்போ எது அவரோட முதன்மை பணியாக அவர் பண்ணுறாரு? ஒரு விஷயம் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. அதாவது எப்படின்னா, திரு கருணாநிதியுடைய சமாதியிலே நீதி கேட்டு இந்த மக்கள் போராடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தேவையான அரசு அதிகாரிகளும் அதிகார மட்டமும் அதை மடைமாற்றம் செய்து அவர்களின் போராட்டம் உழைப்பாளர் சிலைகள் என்று செய்திகளை விடுகிறார்கள். அது தொலைக்காட்சிகளிலும் மடைமாற்றம் செய்யப்படுகிறது. இதற்கு பின்னணி என்ன காரணம் என்ன? உண்மையிலேயே இந்த கடந்த ஆகஸ்ட் 1லேருந்து தொடர் போராட்டம் சென்னை ரிப்பன் பில்டிங்கில் இருக்க ஒரு 10 நாளாவது கொஞ்சம் கொஞ்சம் யூடியூப்பில் வெளில வந்தது, நிறைய வெளில வந்தது. ஆனால் அதற்கு பிறகு இன்றைக்கி கடந்த ஓரிரு மாதங்களாக எங்கேயுமே வெளியில் வரலை. ஊடகங்கள் இங்கே பெரிய அழுத்தத்துக்கு உட்பட்டிருக்காங்கன்னு நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். இன்றைக்கி இந்த சென்னை கார்ப்பரேஷனில் 4000 கோடிக்கு டெண்டர் போட்டாங்க. வேறு எவ்வளோ பேக்கேஜஸ் போட்டிருக்கீங்களா? ஆவுனா மேயர் பிரியா அவர்கள் வந்து ஒரு செட்டு டயலாக் சொல்லுவாங்க. இந்த மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஒப்பிக்கிறது போல் சில டயலாக் யார் எழுதி கொடுக்குறான்றது அவங்களுக்கு தான் வெளிச்சம். அந்த டயலாக் சொல்லுவாங்க. நம்ம என்ன கேட்டோம், நீங்கள் அவ்வளோ மழைநீர் வாய்க்காலுக்கான ப்ளூ பிரிண்ட் இன்ன வரைக்கும் வெளியிடுறதுக்கு துப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மாநகராட்சி நிர்வாகம். இங்கே அங்கங்கே கொசஸ்தலை 6ல் 2000 கோடிக்கு நாங்கள் க்ளீன் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது சொல்கிறாங்க. அதில் எந்த விதமான அறிக்கையும் இல்லை. அது ஒரு பக்கம் கிடக்கு. ஆனால் இந்த உழைக்கக்கூடிய மக்கள் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுல 397 கோடி ஊழல். இங்கே அதே போல் ரேஷன் கொள்முதல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெண்டரில் 1000 கோடி ரூபாய் இன்றைக்கும் சட்டத்துக்கு முறைனா ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய் இழக்கிறோம். இதையும் மீறி மக்கள் இங்கே பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கும் கவனம் கொடுக்குற நீங்கள் ஏன் இந்த மக்களுக்கான வேலை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? 270 கோடி சுமாரும் சொல்கிறாங்க இந்த மதிப்பு. அரசு இவங்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருந்த வரைக்கும் இதில் 150 கோடி 170 கோடி 180 கோடி தான் நடந்திருக்குமா? ஆனால் இன்றைக்கி ஏன் கூடுதலாக நீங்கள் கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? இன்றைக்கி tn.tenders.gov.in போய் பாருங்கள். வருவதற்கு கொஞ்சம் முன்னால் கூட போய் பார்க்குறேன். சானிட்டரி ஒர்க்கர்ஸ் அவுட் சோர்சிங் பண்ணது பற்றின டெண்டர் விவரங்கள் இல்லை, வெளியில் இல்லை. ஏன் இதை மறைக்க வேண்டிய தேவை என்ன? டெண்டர் ஆவணங்களை வெளியிடுங்க, என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் வெளியிடுங்க. ஒரு பக்கம் மக்கள் குரல் கொடுக்குறாங்கல்ல, அக்கறையாளர்கள் குரல் கொடுக்குறாங்களே, தொடர் பாரதி அவங்களாம் கொடுக்குறாங்களே, அவங்க சொல்கிறது போய் நீங்கள் டேட்டா வெளியிடுங்கண்ணா சார். ஆமாம், அது சரி தானே. நம்ம கேட்கறது இந்த டெண்டர் அவங்க நியாயம் இல்லாமல் போராடாங்கிற காரணத்தை அரசு வெளியில சொல்லுங்க. நீங்க குரல் கொடுக்கல, அப்போ இது தவறு நீங்க சொல்லுங்களேன். அவங்க என்ன கேட்குறாங்க? பொதுமக்கள்கிட்ட பேசுங்க, நீங்க ஆவணங்களை வெளியிடுங்க, 2 தரப்பையும் கேட்டுப்போம். அப்போ இதுக்கு கூட ஒரு அக்கறையற்ற அரசாக இருக்கின்றது. இதில் இன்னொரு தகவல் சொல்லிடுறேன். ஒரு தூய்மை பணியாளர்கள் 585 பேர் மீது வழக்கு போட்டிருக்கிறதா செய்தி சேனல்களில் பார்க்குறேன். ஒரு அரசு எந்த அளவுக்கு மோசமாக நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க என்ன தேச துரோகிகளா என்ன? யாருக்காக போராடினாங்க? உங்கள் வீட்டு அதே கோபாலபுரம் தெருவை சுத்தப்படுத்துகிறவங்க தான், அதே நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெருவை சுத்தப்படுத்துகிறவங்க தானே. அங்கே அடைப்பு இருந்துச்சுன்னா அந்த அடைப்புக்கு போய் அள்ளிக்கட்டி நின்றுட்டு இருக்கவங்க தானே. இவங்களை போய் வழக்கில் இன்க்ளூட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு மனிதாபிமானம் அற்ற செயலில் இவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு கேள்வி. இதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துடுறேன். இப்போ இந்த டெண்டர் விவரங்கள் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஜூலை 15ஆம் தேதி டெண்டர் அறிவிக்கிறாங்க. அதாவது சானிட்டரி ஒர்க்கர் ஷார்ட்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு 3 டெண்டர்கள்
இணையதளத்தில் இப்போதைக்கு அவ்வளோதான் இருக்குது. இருந்தால் வெளியிட சொல்லுங்கள், நம்ம அதை தான் கேட்குறோம். குமரகுருவன் அவர்களோ இல்லை கார்த்திகேயன் ஐஏஎஸ்க்கு நம்ம நல்லாவே தெரியும். போன தடவை உள்ளாட்சி அமைச்சர் இருக்கும்போது அப்போ என்னெல்லாம் ஊழல் நடந்தது, இவர் பேரே எஃப்ஐஆருக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோன்றது தெரியும். அது பெரும் கதை தான், அது ஒரு பக்கம். ஆனால் இப்போ அவங்க ஜூலை 15 டெண்டர் போட்டிருக்காங்க. இதில் 3 டெண்டர் போட்டிருக்காங்க. 25 லட்சம் 25 லட்சம் சுமார் 75 லட்சத்துக்கு இவங்க டெண்டர் கோட் பண்ணதாக தெரியுது. இதுக்கான ஒர்க் ஆர்டர் காப்பி இது வரைக்கும் இல்லை. இதில் நீங்கள் 10 ஈச் வார்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 15-20 வார்டுகளுக்கு மொத்தமாக நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. இந்த வார்டு டெண்டர் படி நீங்கள் இந்த ஆளுங்களை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஷார்டேஜ் ஆஃப் உங்களுக்கு சானிட்டரி ஒர்க்கர்ஸ்னால் இந்த தரவு நீங்கள் எதன் அடிப்படையில் டெண்டரை கால்ஃபர் பண்ணுறீங்க? இங்கே ஏற்கனவே போதுமான அளவுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் ஏன் இப்போ உங்களுக்கு ஷார்டேஜ் வருது? அப்போ உங்கள்கிட்ட நிறைய நிர்வாக ரீதியான குறைபாடுகள் இருக்குது. இப்போ 1 கோடி ரூபா 3 மாதத்துக்கு அப்படி பார்த்தா இந்த டெண்டர் ஒர்க் ஆர்டர் காப்பி இது வரைக்கும் அப்லோட் ஆகவே இல்லை. இது போல் மற்ற இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ் அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய விவரங்கள் இருக்குல்ல, பெரும்பாலும் ஆன்லைனில் இல்லை. ஏன் ஆன்லைனில் வெளியிடலை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ இந்த டெண்டரை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தால் கூட 1 வருஷத்துக்கு 4 கோடி ரூபா. இதே நபர்களை நீங்கள் சென்னை கார்பரேஷனில் வச்சுருந்தீங்கன்னா செலவு கூட ஆனால் ஆகட்டும், எடுத்துக்கோங்க. வேறு யாருக்கு? நீங்கள் கொள்ளையடிக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் கொள்ளையடிக்கிறீங்களே, அதுக்கு நீங்கள் ஏதாவது என்ன திட்டம் போட்டீங்க? 30 கம்பெனி ஒரே கொட்டேஷன் வருதில்ல, அதுக்கு கொடுக்குற கவனத்தை 15 கம்பெனி ஒரே கொட்டேஷன் கொடுக்குறாங்களா, அதுக்கு கொடுக்குற கவனத்தில் ஏன் இங்கே பணியாளர்கள் வேலை செய்வதற்கு கவனம் கொடுக்க மாட்டேன்றீங்க? சரி, நீங்கள் குறைந்தபட்ச ஊதியம் அப்பனா நம்ம எல்லாரும் உலகம் ஃபுல்லாக கேட்குறது எல்லாவற்றிலும் வெளிப்படைத்தன்மை வெளியே போடுங்க. இப்போ எந்த வெளிப்படைத்தன்மையும் திமுக அரசு இல்லைன்னா அப்போ அதுக்குள்ள என்ன விதமான ஒரு முறைகேடுகள் நடந்திருக்கு? அதுதான் இப்போ இந்த வெளிப்படைத்தன்மை ஏன் வெளிப்படுத்த மாட்டோம் அப்படின்னா, இங்கே நாங்கள் டெண்டரை போடுவோம், நாங்களே செட் பண்ணுவோம், நாங்களே எங்களுக்கு வேணுன்றவங்களுக்கு கொடுப்போம், நீங்கள் கேட்கக்கூடாது. அதில் எவ்வளவு நடக்குதுன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்றதான் கணக்கு. பொதுவாகவே இந்த டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் படி இந்த விவரங்களை நீங்கள் வெளியிட்டாலே நிறைய விவரங்கள் வெளியில் வரும். இப்போ என்ன ஆகும்னா இவங்க வலுவாயிருவாங்க. இப்போ இந்த மக்களுடைய குரல்கள் இன்னும் வலுவாயிடக்கூடாது. ஒன்று அதனால், 2வது இந்த ஃபிக்ஸிங் டெண்டர். நமக்கு என்ன கேள்வி, நீங்கள் இதுக்காக யாருக்காவது முன்கூட்டி பேசியிருக்கீங்களா, இல்லை முன்கூட்டி பணம் பெற்றிருக்கீங்களா, வேறு ஏதாவது ஆதாயம் பெற்றிருக்கீங்களா, ஏன் இந்த விவரங்களை வெளியிட மறுக்கிறீங்க? அப்போ இந்த விவரங்களை மறுக்கிறதும், மக்களை சந்திக்காமல் இருக்கிறதும், மக்கள் குரல்களை கேட்காமல் இருக்கிறதும், அவங்களுக்கு கொடுத்த நீங்கள் உறுதிமொழியை கூட செயல்படுத்தாமல் இருக்கிறதும் திரும்ப திரும்ப நம்ம கேள்வி எழுப்ப தோணுதா இல்லையா? சரி, தற்போது நம்முடைய உழைப்போர் உரிமை இயக்கத்தில் சகோதரி ஜோதி அவர்களும் பங்கு பெறுகிறார். ஜோதி, வணக்கம். அம்மா, நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்களுடைய அமர்வில் பேசுனீங்க. அதில் நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. இப்போ ரொம்பவே ஒரு மனோநிலையிலே ரொம்ப பாதிக்கப்பட்டு உடலாலும் உள்ளத்தாலும் ஒரு ரொம்ப சோர்ந்து அமர்ந்திருக்கிறீர்கள். இடைக்கட்டத்தில் நள்ளிரவு உங்களை குண்டுகட்டாக தூக்கி சென்றார்கள். பெண் என்னும் கூட பார்க்காமல் தரத்தரவென்று இருக்கிற காட்சிகள் எல்லாம் எமது தொலைக்காட்சி நேரடியாக ஒளிபரப்புகிறது. அம்மா, உங்களுடைய அனுபவங்கள் என்ன? எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் உங்களை இழிவுபடுத்துகிறது? எங்களுடைய கோரிக்கையை அவங்களை ஏற்றுக்கிறது கிடையாது. நாங்கள் என்ன கோரிக்கை எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கூட அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா குப்பை வர்ற ஏழை எளிய மக்கள்கிட்ட நாங்கள் போய் பேசணுமா? ஏன் பேசணும்? எதுக்கு பேசணும்? அவங்க கோரிக்கை நாங்கள் ஏன் நிறைவேற்றணும்? வாக்கு கொடுத்துட்டோம், அதோட முடிஞ்சு போயிடுச்சு. வாக்கோட போயிடுச்சு அப்படின்றதான் நினைக்கிறாங்க. எங்கே ஒரு 10 பேர் நாங்கள் நின்னாலும் போலீஸு அவளை புடி, இவ அப்படி தான் எங்களை மரியாதை குறைவாக பேசுகிறாங்க. போராட்டம்ன்றது எங்களோட உரிமை. இப்போ எங்கள் உரிமையில் நாங்கள் போராடும்போது எங்களை தடுத்து நிறுத்துகிறாங்க. டக்கு எங்களுக்கு முன்னாடியே 500 போலீஸ் போய் நிற்கிறாங்க. நாங்கள் 200 பேர் போய் நின்னாலும் எங்களுக்கு மேலே 500 போலீஸ் நிற்கிறாங்க. இது எல்லா போராட்டத்தையும் நாங்கள் கையில் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்த்தோம். இதை தடுத்து நிறுத்துறது, எங்கள் கோரிக்கையை வெளியேற்றாமல் எங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு வராமல் தடுக்கிறது யாருன்னா குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர்களும் அந்த கார்த்திகேயன் அவர்களும் மட்டும்தான். ஏன்னா அவர் மனைவி பேரில் தான் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காருன்ட்டு இத்தனை நாளாக எங்களுக்கு தெரியாது. இப்போ தான் தெரிய வந்தது எங்களுக்கு. அதனால் அவர் அந்த ஒரு முக்கியமாக இந்த கான்ட்ராக்டு விடக்கூடாது, இவங்களுக்கே நம்ம நல்லது செய்யணும் அப்படின்ட்டு காவல்துறை மூலயமா எங்களை குண்டு கட்ட அடித்து தூக்குறாங்க. ஆண் காவலர்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா எங்களை கையை பிடிச்சி இழுக்கிறது, எவ்வளோ தூக்குங்க, எவ்வளோ பிடிங்க, இப்படி தான் பேசுகிறாங்களே தவிர ஒரு மதிப்பு ஒரு மரியாதை, நாங்களும் அவங்கள மாதிரி ஒரு மனிதர், எல்லாருமே ஒரே சமூகம் தானே, சமூக நீதின்றீங்க. ஆனால் எங்கே அந்த சமூக நீதி இருக்குது? ஆனால் எதுவுமே இல்லாமல் குண்டு கட்டாக தூக்கி போட்டுட்டு எங்களை 7:30 மணிக்கு வெளியே போக சொல்கிறாங்க.
விட்டுட்டு நேற்று கலைஞர்கிட்ட நான் மனு கொடுத்து அவர்கிட்டயாவது உயிரோட இல்லை அவர். சரி அவர் ஆத்மா கிட்டாவது நாங்கள் போய் எங்கள் குறைய சொல்லாமே. நீங்க வந்து மெரினா பீச்சில் திரு கருணாநிதியுடைய சமாதி கிட்ட போய் மனு கொடுக்குறீங்க. மனு கொடுக்கறதுக்கு போறதுக்குள்ளேயே பாடி கார்டு போட்டு விட்டாங்க. அதாவது கூட எங்களை அனுமதி கிடையாது. அதுல கடத்து கொண்டு மனு கொடுக்கறதுனால அது கொண்டு வைப்பது, ஆமா வைக்கிறது, அது கூட அலௌட் இல்லை. அலோடு கிடையாது. நடு ரோட்லயே எங்களை நிக்க வச்சு போலீஸ் அப்படியே மடிக்கிட்டாங்க. மடிக்கிட்ட உடனே எங்களை தூக்கி எல்லாம் அரெஸ்ட் பண்ணி அடிச்சு குடிச்சு அவ்வளோ வெறி. போலீஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெறி. முடிய பிடிச்சி இழுக்கிறாங்க. சூப்பர், ரொம்ப அருமையான நாடு இது. ஷாலை பிடிச்சி இழுக்கிறாங்க. அழகு அழகு. நாங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கூட ரெடி இருந்தா கூட அதை வந்து அவங்க எங்க சாவுக்கு நாங்க தற்கொலை கூட உரிமை கிடையாது. ராதாகிருஷ்ணன், உரிமை கிடையாது. என்ன நாடு அது, தேசமா இது, என்னது சொல்லுங்க, நீங்க தொடருங்க. அது கிடையாது. அது தூக்கின்னு போயிட்டு எடுத்துட்டு போய் 18 கிலோமீட்டர் தூரத்துல எங்களை போடுறாங்க. எதுக்கு? இங்க பக்கத்துல ஏதாவது போட்டா. நேத்து ஸ்டாலின் அவர்கள் வந்து 1000 ரூபாய் நலத்திட்டத்துக்கு ஸ்டேடியத்துக்கிட்ட வராரு. நாங்க எங்க அங்க இடைஞ்சலா இருந்துடுமோமோ அப்படின்ட்டு அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போய் எங்களை போட்டாங்க. போட்டு 7:30 மணிக்கு வெளியே போங்கன்னு சொல்றாங்க. 7:30 மணிக்கு வெளியே போனா எங்களுக்கு எந்த முடிவும் வரலையே. நாங்க ஏன் வெளியே போனோம்? எங்க தலைமைக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும். இந்த கார்த்திகேயன் கிட்ட போய் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க. ஐயோ ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இத்தனை மாசமா கூப்பிடாதவங்க இங்கே கூப்பிட்டுருக்காங்களேன்ட்டு எங்கள் தலைமை போய் பேசுனா, உட்காரத்துக்கு கூட உங்களுக்கு அனுமதி இல்லை, தீண்டாத சவர், நீங்கள் உட்காரக்கிறது அனுமதி கிடையாது, ஏன் முன்னாடி நீங்கள் உட்காரணுமா? அப்போ அவர் நிற்கும் போது நம்மளும் நின்று தானே ஆகணும். தீண்டத்தகாதவர்களுடைய வாக்குகள் மட்டும் இனிக்குதாமோ? ஆமாம், அவங்க வாக்கு இனிக்கும். இல்லை கேட்குறேன், நான் தெரியாம தான் கேட்குறேன். வாக்கெல்லாம் இனிக்கும். ஒடுக்கப்பட்டவர்களுக்கான குரல், பெரியாருடைய குரல், அயோத்தி தாசித பண்டிதரின் குரல், பெரியார் என்னெல்லாமா பேசுறாங்களே, திராவிட மாடல். அது பேசுறவங்களுக்கு தகுதி கிடையாது. அந்த மாதிரி பேசுறவங்களுக்கு தகுதி கிடையாது. அது பேச்சுக்கே தகுதி இல்லை. நீங்க சொன்ன அடிப்படையில் தான் உட்கார கூட இந்த அரசு அனுமதிக்கல. இந்த அரசினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் நான் உட்கார்ந்தா அவ உட்கார்ந்துடக்கூடாது, அவ இவ பய பரட்டங்கிற மாதிரி கை. சார் நான் சொல்றது சரிதானே சார்? வார்த்தைகள் எதுவும் தடித்தமாக இருக்கிறதா? கண்ணியத்தோடு ஒரு 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 மகளிரை நடத்த வேண்டியவங்க என்ன என்ன நாகரிகம் அது? அவங்க பேசுறது வந்து சொல்லி கொடுத்து பேசலையே, அவங்க தானே பேசுறாங்க. தினகர் சொல்லுங்க. நாங்கள் 7:30 சாப்பாடு கிடையாது, 3 மணிக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த பிரிஞ்சு சாப்பாடு கூட நல்லா இல்லை. இவ்வளோதான் எங்களால் பண்ண முடியும். சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிடாட்டி போங்க. நாங்கள்லாம் எங்களுடைய பைசா வச்சுட்டு கடையில் போயிட்டு வாங்கி சாப்பிட்டோம். இல்லாதவங்க அப்படியே பட்டினி கிடந்தாங்க. பாருங்க, டீ கூட வரல, தண்ணி இல்லை. தண்ணி எடுத்துட்டா இப்போ தான் சொல்லியிருக்கான் வரோம் போங்க அப்படின்றாங்க போலீஸ். நாங்கள் ஒன்றா 7:30 மணிக்கு நாங்கள் போக முடியாது பேச்சுவார்த்தைக்கு. இன்றைக்கி நைட்டே கூட எங்களை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டா நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னோம். பேச்சுவார்த்தைக்கு அரசாங்கம்லாம் வராதுமா, அதெல்லாம் எங்களால் கூட்டிகிட்டு போக முடியாது. எங்களுக்கு அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் நாங்கள் செய்ய முடியும். உங்களை அரெஸ்ட் பண்ண சொன்னாங்க, பண்ணிட்டோம். போலீஸ் இட்டுன்னு வந்து வச்சுட்டோம். நைட்டுக்கு சாப்பாடெல்லாம் எங்களால் ரெடி பண்ண முடியாது, அதெல்லாம் எங்ககிட்ட கிடையாது. கிளம்புங்க, மரியாதையாக கிளம்புங்க இங்கேருந்து. இது ப்ரைவேட் சத்திரம். உங்களை நாங்கள் கூட்டிகிட்டு வர சொன்னோமா, அரெஸ்ட் பண்ண சொன்னோமா? எங்களுடைய கோரிக்கை அவர் காதுக்கு போகணுன்ட்டு தானே நாங்கள் போராட்டமே பண்ணுறோம். போராட விடாமல் நீங்கள் ஏன் எங்களை தூக்கிட்டு வரீங்க? இல்லை எங்களை ரிமாண்ட் பண்ணி புழலில் போடுங்க, புழல் ஜெயிலில் போடுங்க. வீட்டுக்கு போய் கூட வாடகை பசங்க சாப்பாடாவது கிடைக்கும். எங்கள் பசங்க போய் அம்மா பட்னினும் போது எங்கள் மனசு எப்படி தவிக்குது. இந்த 4 மாதமாக நாங்கள் படாத பாடு. எங்கள் பட்னியும் பசுமா பசங்க எதுவும் வாங்கி கொடுக்காத ஒரு நிலைமைக்கு நாங்கள் ஆளாகிட்டோம். எதுவுமே வாங்கி கொடுக்க முடியல, எங்களால் ஃபீஸ் கட்ட முடியல. நம்ம கல்பனா சொன்ன மாதிரி ஒரு நேரம் தான் சாப்பிட்றோம். நான் கல்பனாட்ட பேசிட்டு வரேன். ஜோதி, கல்பனா, இப்போ ஜோதியினுடைய கருத்துக்களை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்முடைய தினகர் கூட ரொம்ப கருத்தை வைக்கிறார். கல்பனா, நீங்க ரெண்டாவது என்ன கருத்து? உங்க போராட்டினுடைய இலக்கு, இறுதி முடிவு, இப்படியே நீங்கள் உடல் நலிந்து சலிந்து எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருக்க போறீங்கம்மா? பேசுறதுக்கே ஆவியிட்டு போய் இருக்கிறீங்க. கல்பனா, நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு பேச்சுவார்த்தை எப்போ கூப்பிட்றாங்களோ அது வரைக்கும் நாங்கள் நீடிப்போம். எங்கள் உயிரே போனாலும் பரவாயில்ல, அவங்க பேச்சுவார்த்தையை கூப்பிடணும். இந்த குமரகுரு ஐயாவும் கார்த்திகேயன் ஐஏஎஸும். ஏன்னா அவங்க பொண்டாட்டி பேரில் தான் அவர் கான்ட்ராக்ட் எடுக்கிறாரு. அவங்க பொண்டாட்டி கான்ட்ராக்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் நடு ரோட்டில் இந்த மாதிரி நிற்க வச்சுக்கிறாரு. இதுக்கு தான் அவர் ஐஏஎஸுக்கு படித்தார் என்னன்னு எங்களுக்கே தெரியல. நான் அவர் பேச்சுவார்த்தைக்கு எப்போ கூப்பிட்றாரோ அது வரைக்கும் எங்கள் போராட்டம் நீடிக்கும். நாங்கள் உண்ணாநிலை போராட்டம் எத்தனை நாள் வேணால் இருப்போம். அவர் பேச்சுவார்த்தையை கூப்பிடணும். சரி கல்பனம்மா, நான் உங்களை, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த விரும்பலை. நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம்.
இப்போ உழைப்போர் உரிமை இயக்கத்தினுடைய ஒரு வழக்கறிஞராக தினகரன், இப்போ அவங்க கல்பனா பேசுவதற்கு கூட நாவு தழுதழுத்த நிலையை பார்க்கிறோம். ஜோதியினுடைய கண்களில் கண்ணீர் வருகிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற போது ஜெனோபா, பாரதி, கீதா, வசந்தி இவங்கெல்லாம் பலர் ஐசியூவில் இருக்கிறாங்க. அவங்களுடைய கண்ணீர் கதைகளை 4 பக்கங்களில் நான் எழுதி வைத்திருக்கிறேன். நேரடியாக அவர்களுடைய பேட்டி எங்களிடத்தில் இருக்கிறது. என்னென்ன நடந்தது இதெல்லாம் நான் வாசித்தா ஒரு 3 மணி நேரம் ஆயிரும். அவ்வளவு கொடூரமான நிலைகள். 200 சதுர அடியில் அவங்க வாழ்ந்து ஒரு நேரம் இதுதானா இந்த செவ்வாய் கிரகத்துக்கு நாங்கள் ஃப்ளைட் அனுப்பிட்டோம், 1 ட்ரில்லியன் நோக்கி பயணிக்க போகிறோங்கிறார். யார்? நம்முடைய முதலமைச்சர். 30 லட்சம் கோடி பொருளாதாரம். இங்கே என்னுடைய சகோதரிகளுக்கு ஒரு நேரம் சோறு இல்லையா? என்னையா நாடு சொல்லுங்கள், என்ன தான் தீர்வு? இல்லை, இப்போது என்னென்னா, நான் இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்தை வந்து நாங்கள் எதுவோ வந்து பெரிய மலையை கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துருங்க, இவ்வளோ பொருள் கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்கல. எங்களோட சட்டப்படியான உரிமை நம்முடைய அப்படின்னா 240 நாட்கள் வருஷத்தில் வந்து 2 வருஷத்தில் 2 தொடர் வருடங்களில் 480 நாள் ஒர்க் பண்ணாலே அவங்கள வந்து நிரந்தரப்படுத்திருக்கணும் அப்படின்ற ஆக்ட் சொல்லுது. அப்போது இந்த தூய்மை பணியாளர்களை நீங்கள் பண்ணலை, அதை நிரந்தரப்படுத்தலை. அப்போ நிரந்தரப்படுத்தாததுக்கு 15 வருஷம் 20 வருஷம் வேலை பார்த்தவங்க இன்றைக்கி வந்து அவங்க வந்து பணி நிரந்தரம் கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? 15 வருஷம் 20 வருஷம் 20 வருஷம் வேலை செஞ்சவங்க. இதில் குறைஞ்சபட்சம் சர்வீஸ் நம்ம கூட இருக்கவங்கள. ஜோதி, நீங்கள் எத்தனை வருஷம்? 17 வருஷம். 17 வருஷம் வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ ஜோதி தோழரே 17 வருஷம் வேலை செஞ்சுருக்காங்க. இன்னும் இருக்காங்க. அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சவங்க தான் வந்து அவங்களோட உரிமையை தானே கேட்குறாங்க. உங்கள் சொத்தில் பாதியாக கேட்குறாங்க. அவங்க அதெல்லாம் கேட்கலையே. எங்களோட உரிமை நீங்கள் வந்து சட்டப்படியான உரிமையே பண்ணுங்கள். இந்த சமூக நீதி அரசுன்னு சொல்கிறோம், சமத்துவ அரசுன்னு சொல்கிறோம். நீங்கள் கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க, நாங்கள் வந்தால் எல்லாம் மாறிடும்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதி 153 சொல்கிறோம், 285 சொல்கிறோம். நீங்கள் தான் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கடிதம் எழுதிருக்கீங்க, 19/1/2021 கடிதம். அந்த கடிதத்தை எடுத்த மக்கள் வந்து கையில் வச்சுக்கிட்டு ஐயா நீங்கள் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. உங்களால் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் உங்களால் பண்ண முடியும். ஒரு கையெழுத்து. தூய்மை பணியாளர்கள் அந்த மக்கள்லாம் உங்களை நம்பி தானே உங்களுக்கு வாக்கு போட்டாங்க. இப்போ அவங்க தானே தெருவில் நிற்கிறாங்க. 153 285 பெர்மனண்டாக ஆக்குவேன் சீறி பாய்ந்தார் ஸ்டாலின். அப்போது இதெல்லாம் சொல்லியிருக்கும்போது இதை நீங்கள் சொல்லாதது எதுவுமே நாங்கள் கேட்கல, நீங்கள் சொன்னதை செஞ்சு கொடுங்கன்னு. முதல்ல என்னென்னா, எங்களை பணி நீக்கம் செஞ்சதே, எங்களை தூக்கி வெளியில் போட்டதே சட்டவிரோதம்னு சொல்கிறோம். அந்த ஏன்னா எங்களோட பணி நிரந்தர வழக்குகள்லாம் வந்து கோர்ட்டில் இருக்குது. அப்போ கோர்ட்டில் இருக்கும்போது கோர்ட்டில் போய் நீ ப்ராப்பராக பெர்மிஷன் வாங்கிட்டு அதில் என்ன பண்ணணுமோ அந்த வழக்கில் என்ன வருதோ அதை தான் பண்ண முடியுமே தவிர ஒட்டுமொத்தமாக தூக்கி நீ ராம்கிக்கு போ அப்படின்னு வீசுறதுக்கு இந்த மாநகராட்சி குமரகுருபரன் ஆணையருக்கு வந்து அதிகாரம் கிடையாது. இதில் இந்த குமரகுருபரன் இன்னொரு நடிகர் கார்த்திகேயன், அவங்க ஒய்ஃப் பேர்லன்னு சொன்னீங்களா, அது எந்த நிறுவனம்? அது வந்து எனக்கு இந்த ராம்கி கிடையாது இல்லையா? ராம்கி இல்லை, ராம்கி அவங்க வந்து அவங்க குமரகுருபரனோட மனைவி பங்குதாரராக இருக்கிற ஜெய்ராம் வெஞ்சர் அப்படின்ற அந்த கம்பெனிக்கு தான் இந்த பார்க்லாம் இருக்குல்ல, சென்னையை சுற்றி உள்ள பார்க், அதை வந்து பராமரிக்கிற விஷயத்துக்கான கான்ட்ராக்டை அவங்க கொடுத்துருக்காங்க. இது எப்படி சாத்தியமான விஷயமா இருக்கும்? எப்படின்னா, அப்ப இன்னொருத்தருடைய மனைவி அவங்க இது வந்து குமரகுருபரோட மனைவிக்கு பேர்ல எடுத்த கார்த்திகேயன் விஷயம் தெரியும். அது எனக்கு தெரியல. இது வரைக்கும் வந்தது இதுதான். அப்போ இவங்களுக்குள்ள இவங்களே அப்படின்னா இந்த மாதிரி கான்ட்ராக்டுகளுக்கு விடும்போது இவங்க கோடி அவங்களுக்கு வந்து லஞ்சம் கொடுக்கறது, கோடியாக சம்பாதிக்கிறதுக்கு. அப்படின்னா மாநகராட்சி ஆணையர் வந்து குமரகுருபரன் சென்னையில் சம்பாதிக்கிறாருன்னா அவர் வந்து கார்த்திகேயன் தமிழ்நாடு பூரா சம்பாதிக்கிறார். இதுதான் இவங்கள வந்து கோடியாக கொள்ளையடிச்சு சேர்த்து சோக்குறதுக்கு என் மக்கள் வந்து தெருவில் நிற்கணுமா? பாவம். அப்படின்னா நாங்கள் வந்து எங்களோட சட்டப்படியான உரிமைகளை கேட்குறோம். நீங்கள் வந்து எனக்கு நீ இல்லாத ஒரு விஷயத்தை கேட்கல, என்ன பணி நிரந்தரம் பண்ணு கேட்குறதுல என்ன தப்பு? ஒரு நாளைக்கு 700 ரூபாயா இந்த பிள்ளைகள் வாழ்கிறதுக்கு? 3 பிள்ளைய வச்சுட்டு ஒரு விதவை தாய் அந்த 700 ரூபாயை வாங்கி 7000 ரூபாயை வாடகை கொடுத்துட்டு மீதி இருக்கிற 13000 ரூபாயில சாப்பிடணும். இப்போது ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். என்னையா நடக்கு நாட்டில்? இதுவே வந்து பெரிய கூலி திருட்டு நடந்துக்கிட்டு இருந்ததுன்னு நாங்கள் சொல்கிறோம். உழைப்போர் உரிமை இயக்கம் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்து தான் இந்த மக்களுக்கு வந்து குறைந்தபட்ச சம்பளமே கொடுக்கப்பட்டது. இப்போது அதுவும் இந்த குறைந்தபட்ச சம்பளம் வந்து சென்னையில் தான் வந்து இப்போ குறைந்தபட்ச சம்பளம் நம்ம வழக்கு போட்டதுக்கு அப்புறம் குறைந்தபட்ச சம்பளம் வந்து அதன் மூலமாக தான் அந்த கூலி 20,000, அதுக்கு முன்னாடி 10,000 12,000 தான் கொடுத்துருவாங்க. நீங்கள் இன்னும் பக்கத்தில் இருக்க ஆவடி தாம்பரம் மாநகராட்சிகளில் இங்கே கிடையாது. அப்போ அரசாணை 62 மற்ற நகராட்சிகளுக்கு பொருந்தாதா? பொருந்தணும்.
அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க இன்ன வரைக்கும். 10,000 12,000 சம்பளம் வாங்கிட்டு அதுதான் வேலை பார்க்கல. லிமிட் கொண்டு வந்துட்டாங்கல்ல. எது தாம்பரத்தை கொண்டு வந்துட்டாங்க, ஆவடி கொண்டு வந்துட்டாங்க, பட்டாபிராம் வரைக்கும் சென்னை மாநகராட்சி தானே. அப்ப கொடுக்கணும்ல, கொடுக்கணும்ல. கொடுக்கலையே. அலவன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சிட்டி அலவன்ஸ் இல்ல. அப்ப அங்கேயே வஞ்சிக்கிறீங்க, கேள்வி எழுமுல்ல. கண்டிப்பா. அப்படின்னா அப்ப இங்க 20 தானே ஐயா தினகர், அங்க 23 அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? அவங்க ஒரு 12,000க்கு மேல வாங்கலாம் அங்க உள்ள தூய்மை பணியாளர்கள். இங்க வந்து இந்த வழக்கு மூலமா தான் உழைப்போர் உரிமை இயக்கம் தொடர்ந்த வழக்கு மூலமா தான் வந்து இந்த குறைந்தபட்ச சம்பளமே இந்த தொழிலாளிங்க பார்த்தாங்க. அப்படின்னா இந்த விஷயம் இருக்குல்ல, இவங்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் கூட தரமாட்டேன்னு சொல்றது மறுக்கிறது இருக்குல்ல. அப்போ இவங்க வாங்குற இந்த 23,000 சம்பளம் வந்து இவங்க கண்ட உறுத்துது. அதான் 23,000 23,000 உலகத்தையே வாங்கிடலாம். அப்ப குப்பை வர்ற உனக்கு எதுக்கு நான் அவ்வளவு சம்பளம் தரணுன்றதுக்காக நீங்க கான்ட்ராக்ட்ல தூக்கி போடுறீங்களா? அப்புறம் வந்து என்னன்னா, மாநகராட்சி இது கொடுக்கணும்னு சொல்லும்போது அரசு நான் 200 அவங்க 565 ரூபா சம்பளம் சொன்னார் ராம்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டரில். அப்புறம் அரசு அதுக்கு 200 ரூபா கொடுக்கறதுக்கு தயாராக இருந்துச்சு. எதுக்கு? மக்கள் பணத்தை எடுத்து நீ எதுக்கு வந்து தனியாருக்கு கொடுக்கணும்? இருங்க வரேன், சொல்லுங்க. உண்மையிலே இவங்க நிரந்தர வேலை கேட்கறதுல ஒரு பெரிய சமூக கட்டமைப்பு எழுச்சி இருக்கு. அதனால தான் அவங்க அதை கேட்குறாங்க. பெரிய குடும்பம். திரும்ப திரும்ப இங்கே சமூக வலைதளங்கள்லேயோ இல்லை மற்ற இப்போது அமைச்சர் சேகர் பாபு அவர்களோ, நேரு அவர்களோ, முதலமைச்சர் ஸ்டாலினோ இல்லை துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கோ தெரியாதது அல்ல. இப்போ உதாரணத்துக்கு இந்த 2000 மக்கள் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2000 மக்களுக்கும் நிரந்தர வேலை கிடைக்குமானால் என்ன ஆகும்? அந்த வீட்டுக்கு போகக்கூடிய வருமானம் நிரந்தரமாக போகும். அங்கே படிக்கக்கூடிய பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள், அடுத்த தலைமுறைக்கு மேலே எழும்பப்படுவாங்க. அப்போ அந்த கட்டமைப்பிலிருந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏன்னா பெருவாரியானவர்கள் பட்டியலினத்தவர்கள் தான் இந்த பணிகளில் இருக்கிறாங்கன்னு அரசே சொல்லியிருக்கு. அப்போது அந்த தலைமுறை சார்ந்த மக்கள் தன்னெழுச்சியாக அடுத்த தலைமுறை நோக்கி நகர முடியும், வேறு டொமைனுக்கு வேறு தளங்களுக்கு தன்னை மேம்படுத்திக்க முடியும். இப்போ இது வருமானம் குறையும் போது, அந்த வேலை இழப்பு நடக்கும்போது திரும்ப என்ன வரும்? ஒரு 10 ஆண்டுகள் பின்னால் ஒரு தலைமுறையே பின்னால் அனுப்புவதற்கான எல்லா வேலைகளும் இங்கே நடக்குது. இப்போ ஏன் இவங்களுக்கு நிரந்தரமான வேலை திரும்ப திரும்ப கேட்கப்படுது, குறைந்தபட்ச ஊதியம் கேட்கப்படுதுன்னா, நாம் வாழ்வதற்கான மனித உரிமை அடிப்படையிலான அடிப்படை உரிமைகள் இங்கே தேவை. ரெண்டாவது, என் பிள்ளைகள் மேலே வளரணும், நல்லா படிக்கணும், மேலே மேலே வேறு வேறு சென்டர்ஸ் போகணும், நிறைய டெவலப்மெண்ட் படுத்தணும், கோர்ஸ் கற்றுக்கணும். நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்களா, 1000 ரூபா திட்டம் தர்றேன், நான் முதல்வன் திட்டம் தர்றேன்னு, அதெல்லாம் சேர்த்து கொடுக்கறத காட்டிலும் இதுக்கு செய்வது இன்னும் முக்கியம். அதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீர்களோ அதுக்கு சற்றும் குறைவில்லாதது இதுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம். இதற்கும் நீங்கள் இணையான முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ தான் அந்த மக்கள் மேம்படுவாங்க. அப்போ மேம்பட்டதுக்கு பிறகு என்ன ஆகும்? இந்த சமூகம் சமதளத்தை நோக்கி நகர்றதுக்கான ஒரு நகர்வு. அப்போ இதை செய்யாமல் இந்த 2000 மக்கள் ஒரு முன்னுதாரணம். மாநிலம் முழுசுமே இருக்கிறாங்க. இப்போது தனியார் நிறுவனம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 270 கோடியில் என்ன நடக்கும்? நான் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவான ஊதியத்தில் ஆட்களை இங்கே வேலைக்கு அமர்த்தணும் அந்த அளவுக்கு வருமானம். தனியார் நிறுவனம் என்ன சேவையை செய்ய போகிறாங்க, இல்லை வேறு ஏதாவது அவார்டு வாங்குறதுக்கு செய்ய போகிறாங்களா? அப்போ என்ன நடக்க போகுது? 270 கோடிக்கு டெண்டர் எடுக்கிறாங்க, 250 கோடிக்கு எடுக்கிறாங்கன்னா 100 கோடிக்குள்ளே இங்கே வேலை செய்ய முடியுமா, 50 கோடிக்குள்ளே வேலை செய்ய முடியுமா அப்படின்றத பார்க்கும்போது, ஒரு பக்கம் இங்கே சரியாக செய்ய வேண்டிய வேலையும் நடக்க போகிறதில்ல. அப்போ குறைவான சேலரிக்கு எடுக்க போகிறாங்கன்னா அரசே அதுக்கு துணை புரியுது ஒன்று. இன்னொரு பக்கம் வேற்று இடத்துலேருந்து வேற்று மாநிலத்திலேருந்து மக்கள்கள் இங்கே இடம்பெயர்வுக்கோ மற்ற பிரச்சனைகளுக்கோ இங்கே ஆட்பட முடியுமா இல்லையா? அப்போ இங்கே நம்பி வாழக்கூடிய ஒரு ஆண்டு 2 ஆண்டாக வேலை செஞ்சுருக்கிறாங்க. எல்லாருக்கும் வேலை கொடுங்க, யாருக்கும் வேணாம்னு சொல்ல. இங்கே நிறைய டொமைன் இருக்குது. உண்மையிலேயே இந்த தூய்மை பணியாளர்களை, இந்த தூய்மை பணி துறையை நீங்கள் சீர்படுத்த முடியுமானால் நிறைய வேலைகளை உருவாக்க முடியும். உதாரணத்துக்கு டோர் கலெக்ஷனை டெவலப் பண்ண முடியும். ஆனால் அறிக்கையில் குமரகுருபரன் என்ன சொல்கிறாரு, மேயர் பிரியா அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நிறைய டோர் கலெக்ஷன் பண்ணுறோம். இப்போ டோர் கலெக்ஷனை ப்ராப்பராக பண்ணால் நீங்கள் ஏன் செட்டில்மெண்ட்டை கொண்டு போய் கொட்டுறீங்க, குப்பை கிடங்களை போய் ஏன் கொட்டுறீங்க? ஒன்று தரம் பிரிக்க முடியும், அது திரும்ப மறுசீரமைக்க முடியும், அது திரும்ப ரீஒர்க் பண்ண முடியும் இல்லையா? அப்போ நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கிற ஒரு துறையை தனியாருக்கு கொடுத்து தனியார் சேவை பண்ணுறதுக்கு அந்த துறைக்கு வர்றாங்க. அப்போ திரும்ப திரும்ப அரசு எந்த நோக்கத்தில் செயல்படுதுன்னு நம்ம கேள்வி எழுப்புமா? இங்கே இருந்தால் பிஎஃப் கிராஜுவேட்டி எல்லாம் கொடுக்கணும்ல, பெண் கழுதை குதிரை எல்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே சேர்த்தா கூட அவ்வளோ தொகை வராது. தனியாக அப்படி கூடுதலாக வந்தால் கூட கொடுங்க. இல்லை டிரான்ஸ்ஃபார்மர் செய்கிற ஊழலை குறைச்சிக்கங்க. இல்லை மாநகராட்சியில் நாங்கள் தூர்வாரம் செய்யக்கூடிய ஊழலை குறைச்சிக்கங்க, அதை மக்களுக்கு கொடுங்க. வேற என்ன கேட்குறோம்? அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் வச்சுருக்காங்க, என்னது கிளாம்பாக்கத்தில், மெயின்டெனன்ஸ் 50 கோடி. பிளாக் லிஸ்ட் கம்பெனி தான் கொடுத்துருக்காங்க. மும்பையில் ரயில்வேல பிளாக் லிஸ்ட் பண்ணப்பட்ட பிளாக் லிஸ்ட் கம்பெனி, they are providing allotted for black listed company.
நாங்கள் பேசியிருக்கோம். அப்போ அவங்க டிரான்ஸ்போர்ட்லேயும் அப்படி தானே 50 கோடியா ஒரு சென்னையில் வருஷத்துல எம்டிசியில் போகிறது 800 பில்டு ஆப்ரேட்டர் மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பாருங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களை 4000 பேர் 5000 பேர் வெளியில் அனுப்ப போகிறாங்க எம்டிசியில். அடுத்து ஒவ்வொரு துறையிலையும் தனியார் கொடுத்தா தனியார் வந்து இங்கே என்ன சேவை செய்ய போகிறாங்க? யாருக்கு அக்கறை இருக்கும்? அரசுக்கு அக்கறை இருக்குமா, தனியாருக்கு அக்கறை இருக்குமா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி, அதே போல் மா செக்ரட்டரி கார்த்திகேயன், குமரகுருபரன் ஐஏஎஸ் சென்னை மாநகராட்சி, மேயர் பிரியா, அவங்களாம் அந்த கம்பெனி போய் வேலைக்கு சேர்ந்துருங்க. அங்கங்கே வாக்கி டாக்கி வச்சுட்டு நீங்கள் மக்களுக்கு பேசுங்க, அவங்களும் வந்துடுவாங்க, மக்களும் வருவாங்க. நீங்களும் அங்கே போய் வேலையில் சேர்ந்துருங்க. எதுக்கு இங்கே இருக்கிறீங்க? பேசுவோம். நிறைவு நேரமாக ஜோதியம்மா நிறைவு கருத்தை அரசுக்கு பதிவு வைங்க. நான் அதிகாரத்தில் இல்லை, அரசிட்ட தான் நீங்கள் சொல்லணும். இப்போ வந்து எங்கள் கோரிக்கை நிறைவேறமாக இருக்கிறதுக்கு குமரகுருபரனும் ஐஎஸ்ஐ கார்த்திகேயன் தான். இந்த ராதாகிருஷ்ணன் சிங்குன்னு ஒருத்தர் இருந்தார் கமிஷனர், அவங்கெல்லாம் எங்களுக்கு நல்லது வரதை அதை தடுத்து தான் எங்களுக்கு 753 ரூபாய், அது பேர் வரல எனக்கு, 753 ரூபாய் ஏற்றுந்த ராதாகிருஷ்ணன் தான். 753 ரூபாய் சம்பளம் ஜீவோ போட்டது அவர் தான். அவரு போட்ட மறுநாள் அவர் இல்லை, அவர் அமிச்சிட்டு தான் இவர் குமரகுருபரன் உட்கார்ந்துக்கிட்டு, அவர் வந்ததுலேருந்து தான் எங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பமே. அவரை பணி நீக்கம் செய்யணும். ஆனால் நீங்கள் பேசும்போதே அதிகமாக சொன்ன வார்த்தை 2 தான். நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நீங்கள் 2 வார்த்தை குமரகுருபரன், இன்னொருத்தனை யார்? கார்த்திகேயன். அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு உளப்பூர்வமாக பெரும் பாதிப்பு உங்களுக்குன்னா, உங்களுக்கு இல்லை, அந்த சமூகத்திற்கு, இந்த மக்களுக்கு, மொத்த பேருக்கு அதுதான் உங்களுக்குன்னா உங்க அந்த மொத்தமாக கலெக்டிவா மக்களுக்காக தான் ஐஎஸ்ஐ படிச்சு வந்திருக்காரு. இவர் ஊழல் செய்யறதுக்கு வந்து இங்க ரிப்பன் மாளிகையில் உட்காந்துக்கிட்டு எங்க வயிற்றுல அடிச்சாக்கா நாங்க எங்க போய் சொல்லுவோம்? 753 ரூபா. அவரை பார்க்கறதுக்கு கூட எங்களுக்கு அனுமதி கிடையாது, அவர்கிட்ட ஒரு மனு கொடுக்கறதுக்கு கூட அனுமதி கிடையாது. ஏன்னா ஊழல் பண்றதே அவர் தான், அவர் எப்படி அந்த மனு வாங்க போறாரு? ராதாகிருஷ்ணன், இன்னைக்கு ஒரு முட்டையுடைய விலை உலகத்து வரலாற்றில் இந்தியாவில் 8 ரூபா போகுது. இது வரைக்கும் ஆனதே இல்லை. ஒரு டாலருடைய மதிப்பு 90 ரூபா 20 பைசா. 750 ரூபா இருக்கட்டு சொல்லுங்க. அவரு ராதாகிருஷ்ணன் மாதிரி அவர் ஐஎஸ்ஐயும் இந்த சிங்குன்ற அந்த ஐஎஸ் அவர்களும் உட்காந்தா எங்கள் வாழ்க்கை சீக்கிரமாக முன்னேறும், எங்கள் குடும்பமும் வாழ மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க அந்த மாதிரி நல்ல உள்ளம் எங்கே இருக்காங்க, திருப்பி வருவாங்களா எங்களுக்கு தெரியாது. அவங்க நல்ல உள்ளங்கள் எப்படி வருவாங்க சொல்லுங்க ராதாகிருஷ்ணன், முடிச்சிடும். அது ஆமாம், நீங்கள் பேசுங்க. அம்மாவுடைய இது சொல்ல வந்தீங்களா? அது என்னன்னா, அவர்களுடைய இணையர் வந்து இந்த பார்ட்னரோட கம்பெனி இருக்குன்னா, ஆஸ் பர் த டெண்டர், தமிழ்நாடு டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் படி நீங்கள் பிளட் ரிலேட்டிவ்க்கு டெண்டரே அவார்ட் பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அப்போ அவர் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதையே நீங்கள் வெரிஃபை பண்ணி இமீடியட்டாக அந்த டெண்டரை கேன்சல் பண்ணி ஆகும். சரி, ஏன்னா டெண்டர் நாம்ஸ் அதான் சொல்லுது. ரைட். அப்போ அதை நோக்கி அரசு வேலை செய்தா இல்லையானதை நம்ம தொடர்ந்து யோதியப்போ அவரு கொடுத்த வாக்குறுதி அவர் நிறைவேற்றணும். சரி, எங்கள் கோரிக்கையை முதலமைச்சர் தலையிட்டு அவரு பேச்சுவார்த்தை நடத்தணும். இல்லையா நாங்கள் குடும்பம் எல்லாமே எங்கள் வாழ்வாதாரம் போனதுக்கு இதுக்கு மேலே எங்களை உயிர் வாழ எங்களுக்கு விருப்பம் கிடையாது. நிச்சயமாக அந்த நிலை வராது என்று துறப்போம். இதுக்கு காரணமே குமரகுருபரனும் ஐஎஸ்ஐ கார்த்திகேயன் தான் ஆவாங்களே தவிர வேற யாருமே இதுக்கு காரணம் கிடையாது. ஒரு நிமிஷத்தில் எனக்கு உங்களுடைய பெர்மிஷனோடு இந்த போராட்டத்தில் நடக்கப்பட்ட மனித உரிமை மீறல்களை நான் வகைப்படுத்திவிட்டு நிகழ்ச்சியின் முடிவுக்கு வந்துடுறேன். முதலிலே உழைப்பு சுரண்டல். இந்த அரசு ஏழைகளுடைய உழைப்பை சுரண்டி இருக்கிறது. சாதிய தீண்டாமை, பெண்களுக்கு எதிரான போலீஸ் அட்ராசிட்டி, அடாவடி, அரசினுடைய வாக்குறுதிகள் ஒட்டுமொத்தமாக கைவிடப்பட்டிருக்கிறது. வெளிப்படை தன்மை இல்லாத நிலை, ஒட்டுமொத்த மனித உரிமை, இந்திய அரசியல் ஜனநாயகம் அடிப்படை மாண்புகள் மீறப்பட்டிருக்கிறது. லஞ்சம் லாவணியம் தலைவிரித்து ஆடுகின்ற அதிகார பரிவர்த்தனை, ஏழைகளின் 753 ரூபாயை காவு கொடுப்பதற்கு தான் இந்த அரசின் அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். இதுதான் உண்மை. 761 சரி, பரவாயில்ல. 53க்கு 61க்கு என்ன 6 ரூபாயில் என்ன 150 ரூபா? ஜிவோல 8 ரூபா தான் சார் வந்து. சரி, ரைட். நம்ம நிறைய பேசுவோம். எமது தொலைக்காட்சியும் எமது நிர்வாகமும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும், ஏழைகளுக்கும், அபரைகளுக்கும், விதவைகளுக்கும் நாங்கள் போராடுவோம். உங்களுடைய போராட்டம் இன்னும் வலிமையை பெறுவதற்காகவும் இந்த மீடியா துணை நிற்கும். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட ரொம்ப வலிமையிழந்து பேசக்கூடிய சகோதரி கல்பனா, அன்பு சகோதரி தோழி ஜோதி அவர்கள், எமது வழக்கறிஞர் உழைப்போர் உரிமை சங்கத்தின் தினகரன், அறப்போர் இயக்கத்தின் ராதாகிருஷ்ணன், உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவர்களிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.